العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அகில இலங்கை ஜமியத்துல் உலமா காத்தாங்குடி கிளை, அதன் தலைவர், செயலாளர் மற்றும் தாவா குழு செயலாளர் உறுப்பினர்கள் உள்ளடங்க நாம் சந்தித்திருக்கின்ற புனித ரமதான் மாதத்தின் முக்கியத்துவம், அதன் மகிமை தொடர்பாக உங்கள் அனைவர்களுக்கும் சில செய்திகளை தெரிவித்துக் கொள்கின்ற அந்த நோக்கத்திலே நாங்கள் உங்களோடு இந்த கலந்துரையாடலை, இந்த விடயங்களை முன்வைத்து பேசுகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல விடயங்கள் அனைத்தையும் நாம் மனமோர்ந்து ஏற்றி நடந்து வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. தீன் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அவன் புறத்தினால் வழங்கப்பட்ட ஒரு பொக்கிஷமாகும், அவனுடைய ஒரு பெரிய அமானிதமாகும். இந்த தீனை நாங்கள் எல்லோருமே பாதுகாப்பது எங்கள் அனைவரது கடமையாக இருக்கிறது. அதில் ஒன்றுதான் தற்பொழுது இந்த ரமலானுடைய புனிதமான நோன்பாக இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹு தஆலா நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கிறார். ஹிஜ்ரி 2வது ஆண்டிலே கடமையாக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு கடமையான அமல்தான் இந்த நோன்பு என்பது. ஆகவே நாம் எமது பிரதேசம், அதை அண்டி உள்ள இடங்கள் உள்ள எல்லோருமே அல்லாஹுவையும் அவனுடைய தீனை மதிப்பதாக இருந்தால் நோன்பு என்ற அமலை மதித்து அதை நாங்கள் அமல்படுத்த வேண்டும். இது ஒரு ஃபர்லான கடமை. சிறு சிறு விடயங்களுக்காக சிறிய சிறிய விடயங்களை முன்வைத்து நாம் சலுகையாக எடுத்து ஃபர்லான நோன்பை விடக்கூடாது. யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உலமாக்களை அணுகி இது எனக்கு நோன்பு விடுவதற்கு உள்ள சலுகையாக அமையுமா என்ற மார்க்க விளக்கங்களை பெற்று தான் நாங்கள் நோன்பை விட வேண்டி விட்டாலும் அதை நாம் கலா செய்ய வேண்டிய நிலைக்கு ஆளாகுவோம். ஆகவே நாங்கள் எல்லோரும் இந்த நோன்பை நோட்பவர்களாக இருக்க வேண்டும். கடந்த காலங்களில் 100க்கு சில 60-70% மாத்திரமே நோன்பாளிகள் என்ற கணிப்பீடு கூட தெரிய வந்தது. அப்படி இல்லாமல் இவ்வாண்டிலே நாம் 100க்கு 100% நோன்பு நோக்கின்றவர்களாக எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இது அல்லாஹுடைய ஒரு கட்டளையாக இருக்கிறது. நோன்பாளி யார், இல்லை நோன்பு இல்லாதவர் என்பதை யாரும் கண்டுகொள்ள முடியாது. அல்லாஹ் ஒருவனே அதனை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். எனவேதான் நோன்பு பிடிப்பவர்களுக்கு அல்லாஹு தாலாவுடைய முராக்கபா என்ற இறை சிந்தனை வளர்கிறது. ஆகவே நோன்பை மகிமை நாங்கள் கட்டாயம் எல்லோரும் பேணிக்கொள்ள வேண்டும். அதுக்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். அத்தோடு அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த புனிதமான ரமலானுடைய இந்த காலங்களிலே நாங்கள் எல்லோரும் எங்களுடைய நாம் எல்லோரும் சில விடயங்களை பேணி நடக்க வேண்டிய அவசியப்பாடு இருக்கிறது. அதில் ஒன்றுதான் ரமலானுடைய இந்த கால பகுதிகளில் கடைகளை திறக்குகின்ற பொழுது நாம் நமது வியாபாரங்களை நோன்புக்கு அமலுக்கு தடையில்லாதவாறு நாங்கள் அமைக்க வேண்டும். எங்களோடு சேர்ந்து பணிபுரிகின்ற வேலையாட்களாக உள்ள சகோதரர்களுக்கு, தொழிலாளிகளுக்கு நாங்கள் அவர்களுக்குண்டான அமலுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும். இந்த புனித மாதத்திலும் தொழிலுக்காக, குடும்பத்துக்காக தொழுகை, ஃபர்லான தொழுகை, நஃபிலான இரவு வணக்கங்கள் விடுபடுவதென்பது அது மாபெரும் நஷ்டமாகும். நாங்கள் இதன் மூலமாக பெரும் நலவுகளை, கயிறுகளை எதிர்கொள்ள முடியாது. ஆகவே அதை பேண வேண்டும். அத்தோடு மிக குறிப்பாக ரமலானுடைய இந்த காலத்திலே ஹோட்டல்கள், தேநீர் சாலைகள், இது போன்ற விடயங்கள் மிகவுமே அது மிக மறைமுகமாக பேணி அது நடக்கப்பட வேண்டும். நோன்புள்ள காலத்தில் ஒரு அந்நிய மனிதனுக்கு கூட நாம் உணவளிக்க கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. என்றிருக்கும் பொழுது மிக திறந்த நிலையிலே அப்பட்டமான முறையிலே சாப்பிடுவது, குடிப்பது நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோடு எதிர்த்து போராடுவதற்கு சமனாக ஆகிவிடும். எனவேதான் யாருக்கு சலுகை இருந்து நோன்பை விட்டார்களோ அல்லது நோன்பு பிடிக்க முடியாத நிலையில் உள்ள நிர்பந்த நிலையில் உள்ளவர்கள் நோன்பை விட்டிருந்தால் அவர்கள் அதற்குண்டான முறைகளில் மிக மறைமுகமாக அவர்களுடைய விடயங்களை மேற்கொள்ள வேண்டுமே தவிர பகிரங்கமாக சாப்பிடுகின்ற, குடிக்கின்ற பழக்கங்கள் நிறுத்தப்பட வேண்டும். அவ்வாறான கடைகளிலே
உரிய முறையிலே மறைப்புகள் இடப்பட்டு அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்வதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். அப்பதான் நாம் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக அல்லாஹு தாலாவுடைய சந்தோஷத்தை அடைந்து கொள்ளலாம். அதே போன்றுதான் புகைத்தல், இசைகள், இவ்வாறான விடயங்கள் மிக கவனம் எடுக்க வேண்டும். இராக்கால வணக்கங்களில் நாம் மிக கவனம் எடுத்து ஏதோ ஒரு பகுதியில் தொழுபவர்களாக முந்தின நேரமோ அல்லது பிந்திய நேரமோ ஏதோ ஒரு அடிப்படையிலே நாம் இபாதத்துக்கள் ஈடுபட வேண்டும். ஒரு இபாதத்துக்கு சமம் அளிக்கின்ற பொழுது அது ஆண் பெண் என்ற கலப்பு கலந்து ஒரு பிழையான நடவடிக்கைகள் கொண்டு செல்லாத வண்ணம் மிக விழிப்புணர்வுடனும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும். ஒரு பெண் தனியாக அதாவது பிரயாணம் செய்வது, வெளிக்கிளம்பி செல்வது, அது ஷைத்தானுக்கு வழியாக அமைந்துவிடும். ஆகவே இதில் பேணுதலாக இருக்க வேண்டும். எல்லோரும் இதில் கவனம் எடுக்க வேண்டும். பெற்றோர்கள் மஸ்ஜிதுக்கு பெண்களை அழைத்து செல்வதாக இருந்தால் அவர்களுக்குரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். இவ்வாறு நாம் மிக கவனத்தோடு எங்களுடைய அமல்களை, இபாதத்துக்களை அமைத்து கொள்ள வேண்டும், கூடிய கரிசனம் எடுக்க வேண்டும். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இத்தகைய விடயங்களை நாம் எல்லோரும் எங்களுடைய கவனத்தை திருப்பி ஜமியத்துல் உலமாவினால் வெளியிடப்படக்கூடிய வழிகாட்டல்களை முழுமையாக நாங்கள் விளங்கி படித்து அதன்படி அமல் செய்வதற்கு நாம் எல்லோரும் கவனம் எடுக்க வேண்டும். நோன்பின் மூலம் இறையச்சத்தை அடைந்து இந்த நோன்பின் முடிவிலும் நாம் எல்லோரும் அந்த தக்குவாவுடைய வாழ்க்கைக்குள்ளவர்களாக நாம் அமைக்க வேண்டும். அது பெருநாளாக இருந்தாலும் சரி, அது அல்லாத இதர நிகழ்வுகளாக இருந்தாலும் கூடிய கவனம் நாம் அதில் எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு வினயமாக முன்வைத்துக் கொள்கிறோம். அல்லாஹுடைய தீனுடைய விடயத்திலே அல்லாஹுவை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று நாம் ஜெம்மியா சார்பா உங்களுக்கு விழிப்பூட்டுகின்றோம். அல்லாஹு தாலா அனைவரையும் அந்த இறையச்சமுள்ள கூட்டத்திலே ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில இலங்கை ஜமியத்துல் உலமா காத்தாங்குடி கிளையினுடைய கௌரவ தலைவர் அவர்கள் சொல்லி வைத்ததை போன்று இந்த ரமலானுடைய மாதத்திலே எத்தனையோ பேர்கள் இந்த ரமலான் இன்றைய தினத்துக்கு முன்னாலே மரணித்திருக்கின்ற நிலைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ரமலானை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு பாக்கியமாக தந்திருக்கிறான். இதிலே தக்குவாவை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. எனவே தக்குவாவோடு வாழக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹுவை பயந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா விடயங்களையும் அமைத்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தான் ஜம்மியா பொதுமக்களுக்கான ஒரு விழிப்பூட்டலாக சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறது. அதிலே மிக முக்கியமான விடயமாக எங்களுடைய உணவுகளுடைய விடயத்திலே நாங்கள் ஆரோக்கியத்தை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமான உணவுகளை உண்டு இந்த ரமலானை நல்ல ஆரோக்கியமாக நாங்கள் கழித்து இந்த நோன்பின் ஊடான ஆரோக்கியத்தை நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வியாபாரிகள் கூட இந்த ஆரோக்கியத்துக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய எந்த விதமான மோசமான நடவடிக்கைகளையும் நாங்கள் எங்களுடைய உணவு உற்பத்திகளிலோ அல்லது ஏதாவது செயற்பாடுகளிலோ நாங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடாது. அல்லாஹுவை அஞ்சியவர்களாக இந்த உணவுகளுடைய விடயத்திலே நாங்கள் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் ஜம்மியா மிக முக்கியமாக மாணவர்களுடைய விடயத்திலே இன்று இந்த நாட்டினுடைய கல்வி அமைச்சு மிக அழகான ஒரு வழிகாட்டலை எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதம் என்பது நோன்போடு இதர வணக்கங்களோடு குர்ஆனோடு தொடர்பாக இருக்க வேண்டிய இந்த காலகட்டத்திலே நாங்கள் இந்த ரமலானிலே பாடசாலைகள் எல்லா விடுமுறை பெற்றிருக்கிறது. எனவே இந்த ரமலானுடைய காலத்திலே நாங்கள் மாணவர்களை குர்ஆனோடு அல்லாஹுடைய திக்ருகளோடு அல்லாஹுடைய தொடர்புகளோடு அவர்கள் ஆகுவதற்கு மாறுவதற்குரிய செயற்பாடுகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர்களும் இதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். சில நேரங்களிலே சில தனியார் வகுப்புகள் நீங்கள் சில திட்டமிட்டு இருந்தாலும் கூட அந்த தனியார் வகுப்புகளை மாணவர்கள் இருக்கின்ற ஒரே ஒரு சந்தர்ப்பம் இது. இன்று இருக்கின்ற நிலையிலே மாணவர்கள் தங்களுடைய இறை தொடர்புகளை, அவர்களுடைய பண்பாடுகள், அவர்களுடைய விழுமியங்கள், அவர்களுடைய நல்ல விடயங்களை அவர்கள் பயிற்றுவிக்கப்படுகின்ற ஒரு காலத்திலே நாங்கள் இதற்கு தடையாக இருந்துவிடக்கூடாது. எனவே நாங்கள் தனியார் வகுப்புகளை முடியுமான வகை நாங்கள் இதனை முழுமையாக நிறுத்திக் கொள்வதுதான்
நாங்கள் சமூகத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு கொடையாக இருக்கிறது. ஏனென்றால் இன்று நாங்கள் சமூக வீழ்ச்சியை பற்றி, பண்பாட்டு வீழ்ச்சியை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த பண்பாட்டு வீழ்ச்சியிலே இருந்து இளம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். இதற்குரிய நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் தந்திருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தடையாக மாற்றி கொடுக்க கூடாது. எனவே தனியார் வகுப்புகளை நடத்தக்கூடிய அன்புக்குரிய ஆசிரியர்கள் இந்த விடயத்திலே கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் சமூகத்திலே பண்பாட்டை உருவாக்குவதற்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள். எனவே இந்த பண்பாட்டை சீர்குலைக்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் இதனை மாற்றிவிடக்கூடாது. நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், இந்த பண்பாட்டுக்களை, நல்ல பண்புகளை, இறை அச்சத்தை, இறை தொடர்புகளை உருவாக்குவதற்காக வேண்டி வந்திருக்கின்ற இந்த காலத்தை இந்த மாணவர்களுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்துக்குரிய பயிற்சியாக நாங்கள் அமைத்து கொடுப்பதற்கு நாங்களும் சில வழிகாட்டல்களை அவர்களுக்கு வழங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் மிக முக்கியமாக இரவு நேரங்கள் என்பது எங்களுடைய ஊரை பொறுத்த வகையிலே இரவு நேரங்களை நாங்கள் மிகவும் அழகான முறையிலே கழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பள்ளி வாயில்களோடு நாங்கள் எங்களுடைய நேரங்களை நாங்கள் கழிக்க வேண்டும் இரவு நேரத்திலே. அல்லது எங்களுடைய தூக்கத்துக்கு நாங்கள் போய் எங்களுடைய உடலுக்கு, உடம்புக்கு ஒரு அமைதியை கொடுத்து, அதுக்கு ஒரு ராகத்தை கொடுத்து, இரவு வணக்கங்களிலே நாங்கள், பிந்திய இரவுகளிலே நாங்கள் எழும்பி நாங்கள் அல்லாஹுவை வணங்க முடியும், அல் குர்ஆனை ஓத முடியும், இஸ்திக்பார்கள், தௌபாக்களிலே நாங்கள் ஈடுபட முடியும். தேவையற்ற வீதிகளிலே நாங்கள் சுத்துகின்ற அந்த விடயத்திலே நாங்கள் கூடுதலான கவனங்களை எடுக்க வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள் இதிலே கவனங்களை எடுக்க வேண்டும். அதே போன்றுதான் இப்பொழுது ஓயல் பரீட்சை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஊரிலே அதிகமான மாணவர்கள் இந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையை எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாணவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் எதிர்வரக்கூடிய 26ஆம் திகதி வரையிலே இந்த எக்ஸாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். எனவே இந்த காலகட்டத்திலே பள்ளி வாயில்களுடைய நிர்வாகிகளும் கொஞ்சம் மாணவர்களுக்கு தடை இல்லாமல் தங்களுடைய எல்லா செயற்பாடுகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். சில நேரம் அசர்களுக்கு பின்னால், அசர் தொழுகைக்கு பின்னால் அல்லது லுஹருக்கு பின்னால் நடைபெறுகின்ற குர்ஆனுடைய அந்த மஜ்லிஸ், குர்ஆனை ஓத பழக்குகின்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இதை கூட நாங்கள் வெளி அவுட் ஸ்பீக்கர்களை பாவித்து இந்த மாணவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நாங்கள் அதனை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் ஆரம்ப முதல் 10 தினங்களிலே இரவு நேரங்களிலே நடைபெறுகின்ற தராவிஹுக்கு பின்னால் நடைபெறுகின்ற பயான்களை கூட இந்த மாணவர்களுடைய நலன்களை அடிப்படையாக வைத்து அவர்களும் எதிர்காலத்திலே ஒரு சமூகத்திலே நல்ல நிலைக்கு வருவதற்கு இந்த பரீட்சைகள் மிக முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கிறது. எனவே இவைகளையும் நாங்கள் பேணி எங்களுடைய எல்லா செயற்பாடுகளையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதம் எங்களுடைய ஊரிலே மிக முக்கியமான முன்மாதிரிகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற நாங்கள் இந்த ரமலானிலும் நல்ல முன்மாதிரிகளை வெளிப்படுத்தி எங்களுடைய சமூகத்திலே பிரயோசனமிக்கவர்களாக நாங்கள் எல்லோரும் மாற வேண்டும். இந்த கடமை உலமாக்களோடு மாத்திரம் சுருக்கப்பட்ட ஒன்றல்ல. முடிந்தவர்கள், பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள், அதிகாரங்களிலே இருக்கக்கூடியவர்கள், பள்ளிவாயிலுடைய நிர்வாகிகள், அதே போன்று பெற்றோர்கள், அதே போன்று எல்லோருமே இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கின்ற, சமூகத்தை ஒழுக்கமைக்கின்ற இந்த பணிகளிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். யாராவது இதற்கு முரண்பாடான விடயங்களிலே ஈடுபடுவார்களாக இருந்தால் குர்ஆன் சொல்வதை போன்று நல்ல முறையிலே அவர்களை அணுகி அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்களையும் இந்த சமூக மாற்றத்துக்குள்ளே, இந்த ரமலானின் ஊடான மாற்றத்துக்கு அவர்களையும் காரணமாக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா பாக்கியமாக தந்திருக்கின்ற இந்த ரமலானை நல்ல முறையிலே கழித்து அல்லாஹுடைய தக்வாவை எங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கி அந்த தக்வாவோடு வாழ்ந்து இஸ்லாத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.